சிக்கன் வறுவல், சிக்கன் மந்தி பிரியாணி, சிக்கன் குழம்பு அப்படின்னு நல்லா காரமாகவே நம்ம சேனலில் பார்த்துட்டு சிக்கனில் கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் சேர்ந்த மாதிரி மங்கோலியன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், இதுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர், அதே அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக மைதா சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு போனாவே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது செய்யும் போதும் சாப்பிடும் போதுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மசாலா கூட சிக்கன் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் 1 முட்டை போதும். 1/2 kg சிக்கனுக்கு 1 முட்டை கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி மாறிடும். இது அப்படியே ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 hourக்கு அப்புறமா ஒரு பேனில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சிக்கன் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் சிக்கன் போட்டதுக்கப்புறம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா சிக்கன் உள்ளே வேகாமல் இருக்கும். மேலே வந்துட்டு கலர் நல்லா மாறி சீக்கிரம் பொரிஞ்ச மாதிரி ரெடி ஆகிடும். ஒரு சைட் ஃப்ரை ஆனதும் அப்படியே திருப்பி போடுங்க. இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். மைதா கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்ததுனால மேலே நல்லா மொறுன்னு இருக்கும். எல்லா பீஸுமே திருப்பியாச்சு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி மொறுன்னு சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யாரால தான் வாயில் ஜிப்பு போட்டுட்டு சமைக்க முடியும்? அப்படியே சைடில் 1 2 உள்ளே தள்ளிக்க வேண்டியதுதான். சிக்கன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அப்படியே சாப்பிட்டிங்கன்னா பக்கா KFC டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 20 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதுமே இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக சோயா சாஸ் சேர்க்கணும். அதே அளவுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை, சோயா சாஸ், சில்லி பேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் பீஸ் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் வீட்டில் சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்புன்னு செய்யறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வீட்டில் இருக்கவங்களே அசத்திடுங்க. இது அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கணும்னா மேலே இந்த மாதிரி லைட்டாக வெள்ளை எள்ளு தூவிட்டிங்கன்னா அப்படியே பக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ஹோட்டலில் மட்டும்தான் செய்வாங்கன்னு கிடையாது, நம்ம வீட்லேயே செய்யலாங்க. ரொம்ப சிம்பிள். இதில் நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை விட முக்கியமாக இந்த ரெசிபிக்கு வெங்காயம் தக்காளியை கட் பண்ண தேவையில்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மங்கோலியன் சிக்கன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாரையுமே அசத்திடுங்க.